ஏண்டா ஊருக்குள்ள பேசுறதுக்கு வேற பிரச்சனையே இல்லையாடா? மக்கள் பிரச்சனை அவ்வளவு கொட்டி கிடக்குது, அதை போய் பேசாம போய் இதை ஒரு பிரச்சனைன்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாவட்டத்தோட உச்சபட்ச காவல் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இல்ல, கரண்ட் ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர், அவரே ஒரு மாவட்டம் கிடையாது, ஆக்சுவலி 2 மாவட்டத்தோட கண்காணிப்பாளர். அந்த 2 பேரும் இவங்க பண்ண இம்சையினால உள்ளதை வெளியில சொல்ல முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க 2 பேரும் கேஸ போட்டு நியாயத்தை கேட்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க. ஒரு மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவங்களுக்கே இந்த நிலைமை இவங்களாலன்னா உனக்கும் எனக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மள யாருன்னே தெரியாது, சத்தமே வராம சாவடி அடிக்க மாட்டாங்க. ஐயா வெளியில கத்துனாதான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நமக்கு வரும் காப்பாத்துறதுக்கு. நம்ம எல்லாம் கத்துனா கூட காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, இதை பத்தி நம்ம பேசணுமா வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், அதுவும் எப்படி நல்லது பண்றேன்ற பேர்ல. பேசலாமா? பேசணும், கண்டிப்பா பேசணும். பேசுவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பை. மொத்தமா ஒரு 51 பேரை லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காப்புல வருண்குமார் ஐபிஎஸ். 51 பேரையும் அடிச்சு உதைக்க வேண்டாம், ஒருத்தனை புடிச்சு உதைச்சு உள்ள தூக்கி வச்சோன்னு வைங்கள, ஆன்லைன்ல ஊழிட்டு இருக்க அத்தனை ஓனாயும் பூசாரிய பார்த்த பேய் மாதிரி தெரிச்சு ஓடிடும். ஏப்பா வருண்குமார் இவ்வளவு கோவப்படுறாரு? ஒரு காவல்துறை அதிகாரி, அதுவும் ஒரு பெரிய அதிகாரி, அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, பர்சனலாவா எடுத்துக்குவாரு அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, அவங்களுக்கு திரும்ப ஒரு கேள்வி, ஒரு பேச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு இது வந்து நேரடியாக சீமானனும் சாட்டை திருமுருகனும் சம்பந்தப்பட்டதுனால நேரடியாக அவங்கள பத்தி. இப்போ வருண்குமாருக்கு நடந்தது சீமானனுக்கு நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ வருண்குமார் அவரோட போட்டோவையும் அவங்க வந்திதா பாண்டே அவங்க ஒய்ஃபோட போட்டோவையும் மார்பிங் பண்ணி பலான போட்டோவோட ஜாயின் பண்ணி அடிச்சு பரப்பி அதுல சந்தோஷமா இருக்காங்க. இப்போ சீமான் அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட போட்டோவை இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் பண்ணி விட்டான், எங்கேயோ சித்தரிச்சு சேர்த்து போட்டான். என்ன பண்ணுவீங்க? கோபம் சீமான் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாரா? சாட்டை துரைமுருகன் அவருக்கும் ஒய்ஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, அவங்களோட போட்டோவும் அதே மாதிரியே பண்ணி பரப்பி விடுறாங்க. அதை பார்த்துட்டு சாட்டை துரைமுருகன் அண்ணன் சாந்தமா இருப்பாரா? கோவம் வராதா? பர்சனல் அடுத்த மோட்டிவ் என்ன பண்ணுவாங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இதை ஒரு தடவை எவனோ ஒருத்தன் பண்ணானா பேசாம போயிடுவாங்க. ஆனா இதை தொடர்ந்து அவங்க மேல டார்கெட் பண்ணி திரும்ப 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 அடிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கேஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இப்ப அதைத்தான் வருண்குமார் பண்ண. ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தா அதை வந்து செய்யக்கூடாது. அவங்களுக்கு ரோசம் மாணவர் சராசரி மனுஷன் தானே அவனும். அவங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஐயா எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு இதெல்லாம் விட அந்த உயிருக்கான அந்த அச்சுறுத்தலே ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள் அந்த மாதிரி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நிறைய நடக்கும். ஆனா அது எங்கள்கிட்ட வந்து நிக்கிறப்ப அதை நாங்க சமாளிச்சுக்குவோம், எங்களோட நிக்கிறப்ப சமாளிச்சுக்குவோம். எங்களை தாண்டி பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிய உளவியல் ரீதியா அடிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா, என் பசங்க, என் சொந்தக்காரங்க, அத்தனை பேர். ஏன்னா ட்விட்டர்ல ஒட்டு மொத்தம் அவ்வளவு பேர் இவ்வளவு விஷயங்கள் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. என்னன்னு? ஐயா என்னோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் 13 வருஷமா இருக்கேன், நான் ஒரு பல் டாக்டர், ஒன்னு பெரிய ஃபேமிலி எல்லாம் கிடையாது, நான் ஆசைப்பட்டு வந்தேன், என்னால முடிஞ்ச ஐஏஎஸ் செலக்ட் பண்ணிருக்க முடியும், ஆனா நான் ஐபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு ஐபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா
உண்மையிலே அவர் சொன்ன அந்த வேர்ட்ஸ், பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், மக்கள் பாதுகாப்பு முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு, என் வீட்டு பிள்ளைங்களே என்னால இப்ப பாதுகாக்க முடியும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இப்ப அதை கோவப்பட்டு ஒவ்வொருத்தரையும் நான் உள்ள இதுல எவன் இன்வால்வ் ஆயிருக்காரு அவ்வளவு பேர் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. பழி வாங்குறது அர்த்தமா? அவர் நல்லா தெரிஞ்சவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அந்த கம்ப்ளைண்ட்ல குறிப்பிட்டு சொல்ல இவர்தான் 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 அந்த அறிக்கையில அவர் சொல்லவே கிடையாது. ஒரு பேச்சு, அரசியல் கட்சி, ஒரு யூடியூபர், நீ யாரா வேணாலும், நீங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்க தாராளமா அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இருந்தா எங்க போய் முட்டிப்ப, யார்கிட்ட போய் முட்டிப்ப? இந்த ஒருத்தர் இப்ப எலிபேசு திருட்டு பேசாம கடந்தாப்புலையே, அந்த மாதிரி போக வேண்டிய பெருமையை வெளியில சொல்லிட முடியுமா? இந்த வேலையை பார்த்தது நான் தான்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் குடும்பங்கள் அவன் திருப்பி கேட்பான்ல, இந்த மாதிரி வேலையை பார்த்து ரோட்ல போறவன் அதிகமா கேட்க மாட்டான். அவரு ட்விட்டர்ல இருந்தே வெளில போறாரு. இந்த வடிவேலு படத்துல இந்த சட்டை கலந்த காணுன்ற கேஸ்ல சட்டையை கட்டிட்டு போற ட்விட்டர் நான் போறேன்டாப்புல. என்னால இதுக்கு மேல முடியாது. ஏன் முடியாது? உங்களுக்கு பதில் சொல்றதுக்குள்ள பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் நான் செய்வேன் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. இதுக்காக உன்னை இப்படியே எங்களுக்குள்ளே விட்டு நான் போக மாட்டேன். எவனுக்காக இருந்தாலும் கோபம் வரும் சார். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் சரி, அவனுக்கும் அதே கோபம் வரும். அப்ப தன்னால என்ன பண்ண முடியும்? இவ்வளவு தூரம் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அவங்களுக்கு லேடி போலீஸ், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவர் அதைத்தான் மென்ஷன் பண்றாரு இங்க. அப்ப மற்றவங்கள இவங்கள என்னென்ன செஞ்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணது என்ன தெரியுமா? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் செஞ்சது அத்தனையும் பர்சனல் மோட்டிவ்ல பண்ணல. திருவள்ளூர்ல இருந்தப்ப சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணது, அங்க ஒரு தேவையில்லாத ஒரு வதந்தி பரப்பப்பட்டது, அங்க இருக்கிற பிரச்சனைகள் பெருசாகிற மாதிரி இருந்தது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி அவர் சொன்னதுனால நான் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணேன். மறுபடியும் இப்போ ஒரு அரெஸ்ட் பண்ணேன், அதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததுனால அரெஸ்ட் பண்ணேன். அதை இவங்க ரொம்ப அது 2021 நடந்தது, 2024 நடந்தது, 2-3 வருஷம் கேப்பு. அதுக்கடையில் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை பத்தி யாருமே எதுவும் பேசல. ஆனா பர்சனலா ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டையே அவரோட அரசியல் லாபத்துக்காக வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையாச்சும் ஒன்று சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிட வேண்டியது. அவர் ஏதோ அதை காமெடி நினைச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் காமெடியா, எல்லாரும் காமெடியா பேசலாம், எல்லாரும் அதை காமெடியா எடுத்துப்பாங்களா? நானும் காமெடியா பேசலாம், ஆனா எவ்வளவு பேர் அதை எடுத்துப்பாங்க? பாக்குற உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ள வலிக்கும். எவனை குத்துறமோ அவனுக்கு கண்டிப்பா வலிக்கும். இந்த சைட்ல நிக்கிறவனுக்கு எவனுக்குமே வலிக்காது. அந்த சைட்ல நின்று பாக்குறாள் அவனுக்கு தான் தெரியாது. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஆபாசமா அடிக்கிறதுக்கு பேர் அரசியலா சார்? இது அத்தனைக்கு காரணம் அங்கேருந்துதான் வருதுன்னு ரொம்ப தெளிவா. அதுக்கப்புறம் மைக்கு முன்னாடி மட்டும் நல்லா வீராவேசமா பேச வேண்டியது, அதுக்கப்புறம் உட்காந்து மன்னிப்பு கடிதம் எழுத வேண்டியது. வேலையாது? யோசிச்சு பாருங்க. அவர் அதிகபட்சம் வருத்தப்பட்டது அந்த போஸ்ட் இது வரைக்கும் ஒருத்தனும் டெலீட் பண்ணல, அந்த போஸ்டுக்காக எவனும் தவறு திருந்தல, எவனும் மன்னிப்பு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அப்ப இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு போனோம். இன்னமும் செய்யறாங்க. யூடியூப் கமெண்ட்ஸ்ல போய் நீங்க பார்க்கலாம், ஃபேஸ்புக் கமெண்ட், ட்விட்டர் கமெண்ட்ஸ், எல்லா இடத்துலயும், எல்லா பப்ளிக் டொமைன்லயும் எல்லாரும் சொல்றாங்க சீமான இவரை டார்கெட் பண்றாங்க. இவரைத்தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. ஒருத்தர் பேசுனா பதிலுக்கு பேசக்கூடாதா என்ன? அவன் ஜாதிய ரீதியாக செயல்படுறா இல்லைன்னு சொல்ல வேண்டியது, மறுக்க வேண்டியது இவ்வளவு. அவருக்கு அறிக்க விட வேண்டியது எவனா இருந்தாலும் அவனோட கடமை. அவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்க, நடுநிலைமையா இருக்கணும். அவர் இருக்கதான் ட்ரை பண்றாரு. அவரை பிடிச்சி நீ உரண்டை இழுத்தா எப்படி நடுநிலைமையா இருப்பாப்புல? அவருக்கு உணர்ச்சிகள் இல்லையா? அவருக்கு பாதிக்கப்படாதா? அவருக்கு அந்த ஃபீலிங் வராதா? எல்லாருக்குமே வரும். அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. இப்ப எவனையும் நான் விட மாட்டேன். ஒட்டு மொத்தமா அத்தனை பேரையும் நான் நேரடியா பிடிப்பேன். சைபர் கிரைம்ல சொல்லியிருக்காங்க யார் யார் ஃபேக் ஐடியா பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எடுத்து பிடிக்கணும். எவன் செய்யறானோ எல்லாரையும் பண்ணுங்கன்றோம். எவனையும் விடாதீங்க. ஒருத்தன் மேல தப்புன்னு சொல்லுங்க, அது அவனோட பிரச்சனையை அந்த இடத்துல அப்படியே முடிங்க. அதை தாண்டி ஒருத்தனை எப்படி அடிச்சா அவன் மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டான். மாஃபிங் பண்ணி அசிங்கமா போட்டிருக்காங்க சார். எவ்வளவு பேர் இந்த லோன் ஆப்லாம் எடுத்தீங்கன்னா இந்த காசு தேவையில்லாம நம்ம கால்ஸ் வரும், நம்ம போட்டோ வருது, எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சீப்பான மென்டாலிட்டி. அதாவது இவர் சொல்லியிருக்காப்ல, சீமான சொல்லியிருக்காப்ல, யாரும் இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் நம்ம சைட்ல இருந்து. மேல அந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அவர் சொல்லியிருக்காருன்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது இல்லாம இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காதுல்ல. பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்து டைப் பண்றதுல என்ன இருக்கு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன?
இல்லை நீங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க இதில் வேற அண்ணன் வேற சொல்கிறாப்புல சீமானண்ணன் இப்போ சொல்லியிருக்காரு நான் எல்லாத்தையும் உதுத்தவன்டா. எது அடுத்தவனை திட்டி 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 அடுத்தவனை நீ திட்டி ஒன்னே அதை அஃபெக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவனை ஒன்னே மாதிரி உதுத்து உட்கார்ந்துருப்பான்றது என்ன அர்த்தம்? அதை யோசிச்சு பாருங்க. அதில் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருந்துட முடியுமா? ஐபிஎஸ் மாதிரி நடந்துக்கணும். ஒரு கட்சி தலைவர் மாதிரி நடந்துங்க. நாட்டு நான் எவ்வளவோ கேஸை பார்த்தேன். என்ன கேஸை பார்த்தீங்க நீங்க கேட்பாங்க. அப்படி என்ன கேஸை எத்தனை வருஷம் உள்ள போனீங்க? எவ்வளவு வழக்கில் நீங்க கோர்ட்ல உட்காந்து வாதாடி இருக்கீங்க? என்னத்தை நீங்க நாட்டு மக்களுக்கு செஞ்சிய? இதுவரை இத்தனை வருஷமா கட்சி ஜெயிக்கல, ஒண்ணும் பண்ணல. இத்தனை வருஷமா இருக்கல, கத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் உங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் நடந்திருக்கா? அப்புறம் என்னத்தை நீங்க இப்ப சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி பெருசா சாதிப்போம் ஜாதிப்போம் ஜாதிப்போம். என்ன ஜாதிப்போம்? நமக்கு உள்ளதை நமக்கு வேண்டியதை நம்ம நல்லது நிறைய சாதிச்சுக்கோ, அவ்வளவுதானே. அதை தாண்டி சும்மா எதுக்கு எடுத்தாலும் நாங்க புலிகளின் புலிகள் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? நாங்க நாட்டுக்காக ரத்தத்தை கொடுத்தவர்கள் எத்தனை பாட்டில் ரத்தம் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒரு அளவுக்கு தான் சார். யார் கூட போட்டி போடணும் அவங்க கூட இவர் உங்களுக்கு என்ன சரிப்பா தம்பி, உனக்கு ஏதோ நடந்து போச்சு, இனிமே உனக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஏன் அரசியலை பார்க்குறேன், நீ உன் வேலையை பாரு, ஒரு அறிக்கையில மொத்தமா முடிச்சுட்டு போயிடலாம். என்ன ஈகோ உங்க வேலை இதுவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். வேற எதுவும் இல்லை. யார் இதை பர்சனலாக எடுத்துட்டு போற தேவையில்லாம இந்த விஷயத்த ஒரு ஆளை டார்கெட் பண்ணி, இது டார்கெட் எப்பவுமே போலீஸை இன்னொருத்தர் டார்கெட் பண்ண, இப்போ முறையாக போலீஸை இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த மனுஷனை எவ்வளவு தூரம் பாடுபடுத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு போறாங்க. அவர் கையை உண்மையிலேயே அவர் இருக்கிற நிலைமைக்கு வேற யாராச்சும் ஒருவேளை அந்த போஸ்டிங்ல இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? சட்டையை பிடிச்சி சண்டையை போட்டிருக்க மாட்டாரு. எல்லாம் நடந்திருக்கு. அவரால் முடியலை. அவரால் முடிஞ்சது அதிகபட்சம் முடிஞ்சது கோர்ட்டு மூலியமா போயிட்டு ப்ரூவ் பண்றது. அதை பண்ணிட்டானா எவன் இன்வால்வ் ஆயிருக்கானோ அத்தனை பேரை இழுத்து போட்டு உள்ள சாத்துங்க. யாரு வேணாம்னா அன்னைக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு எதையும் மறைச்சிட முடியாது. இல்ல நொல்லேன்னு நம்ம என்ன காரணம் வேணாலும் எடுத்து சொல்லலாம். ஆனா இதுதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் இதுக்காகவே எல்லாத்தையும் நான் போறேன். அதாவது அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சார். அது அண்ணனுக்கு சீமான் அண்ணனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ரெண்டு பேருமே ஒரு பொது சமூகத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வர்றாங்க. ஆனா அப்படி பண்ற இடத்துல சில நேரங்களில் சில விஷயங்கள் பர்சனலா உள்ளது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்றது தப்பா சொல்லுங்க? தப்பா? அப்படி அவன் தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தப்பு பண்ணி அரெஸ்ட் பண்ண வெளில வந்துடும். எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒரு பிரச்சனை உள்ள வரப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த சைடு இருக்கு, அந்த சைடு இருக்கு. அதெல்லாம் தாண்டி தானே சார் வெளில வரணும். ஒரு தலைவன் தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் பழிக்கு பழி தீர்க்கணும்னு உள்ள இறங்கிட்டான், பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு தலைவனா இருக்கவே தகுதி கிடையாது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதுல அவர் சொல்லியிருக்காரு, அவர் செய்யறதுல எது வருண்குமார் செய்யறது பழி வாங்குறதா இல்ல வருண்குமார் செய்யறது நியாயமா? நீங்க சொல்லுங்க. நன்றி. Taste the Daily.